ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தமிழ் மாத பலனில் நம்ம இப்போ ஆவணி மாசத்தை பற்றி பார்க்குறோம். ஆவணி மாதம் சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் 18/8/2023 இருந்து 17/9/2023 வரை உண்டான நாட்கள் ஆவணி மாதம் 31 நாள் வரும். ஆவணி மாதம்தான் முதல் மாதம் வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு மாறுறது, இது எல்லாமே பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் வரும். கல்யாணம் பண்ணுறதுலேருந்து காது குத்தல் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னாலும் வீட்டில் ஆவணி மாதம்தான் முதல் மாதமாக தேர்ந்தெடுக்கிறார். இந்த தட்சிணாயனத்தில் சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் கடகத்திலிருந்து சூரிய பகவான் சிம்மத்துக்கு 18ஆம் தேதி வந்துடுறார். 18ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் 18/8 அப்படின்றது ஆவணி மாதத்தின் முதல் நாளாகுது. இப்போ ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் மாச கிரகங்கள் மாறுறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே மாச கிரகம் சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த கிரகங்கள் எந்த மாற்றத்தை கொடுக்கறது, அதன் வழியாக எந்த ஒரு என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாசத்தினுடைய, அதாவது ஆவணி மாசத்தினுடைய கிரகச்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கா. சிம்மத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் மற்றும் செவ்வாய். துலாத்துல கேது பகவானும், சனி பகவான் கும்பத்துல இந்த மாசம் வக்ரகதியில ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பெயர்ச்சின்னு பார்த்தோம்னா முதல் நாளே ஆவணி முதல் நாள், அதாவது 18ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவான் வக்ரகதி அடைஞ்சு கடக ராசிக்கு வந்துடுறார். அதனால் 4ஆம் இடத்துல, காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரார். செவ்வாய் பகவான் ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு அடுத்ததாக 2ஆம் தேதி அன்னைக்கே கன்னியா ராசிக்கு போயிடுறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆவது ராசியில் போய் இருக்கார் செவ்வாய். சனி பகவான் இந்த மாதத்தில், அதாவது ஆவணி மாதத்தில் 7ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி 24/8/2023 அன்னைக்கு அவிட்டம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் போகிறார். அதனால் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு போகிறார். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா 18ஆம் தேதி மாதம் பிறக்கிறது, 20ஆம் தேதி பார்த்தேன்னா நாகபஞ்சமி, 21ஆம் தேதி கருட பஞ்சமி, 23ஆம் தேதி வாஸ்து நாள், 26ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி மூலம், சிவபெருமானுக்கு மிகுந்த உகந்த நாள் ஆவணி மூலம். 30ஆம் தேதி 31ஆம் தேதி எச்சரூபா கர்மா காயத்ரி ஜபம். இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை 14/9/2023 அன்னைக்கு அமாவாசை வருது. பொதுவாக பார்த்தேன்னா இந்த மாசத்துல பெரிய ஏற்றம், மாற்றங்கள் இதெல்லாம் நிச்சயமாக நடக்க போகிறது. இப்போ ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் அதாவது 18/8/2023 17/9/2023 வரை உண்டான ஆவணி மாதத்தில் பார்த்தேன்னா ராசிக்கு 12ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர அதாவது 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான், ராசிநாதன் 12ஆம் இடத்துலையும் இருக்கார். குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம். பொதுவாகவே இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றத்தை வைத்து சொல்லுவோம். சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல வக்கரகதியில் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சுக்கிர பகவான் வக்கரகதியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 2/9க்கு அதிபதி அவர். அதனால் உங்களுக்கு பணவரவை நல்லபடியாக கொடுப்பார். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய பேச்சிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசியிலேயே செவ்வாய் பகவான் உட்கார்றார். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது அது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா சுவர்கள் பார்வை இந்த செவ்வாய் பகவானுக்கு இல்லை. இதை தவிர 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியில் உட்கார்றதுனால உடல் உபாதைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இருந்தாலும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வந்து 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபத்துவம் அடையிறதுனால பெரிய மாற்றங்கள், அதாவது வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிச்சயமாக வரும். உங்களுக்கு வந்து போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இருக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் சிறு சிறு செலவுகள் இருக்கும். அதுவும் வந்து சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியில் 8ஆம் அதிபதி உட்காந்துருக்கிறதுனால வெளிநாடு நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் போய் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேலையை செஞ்சுட்டு வருவீங்க இந்த மாதத்தில். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுக்கு புது முயற்சிகளில் வந்து கொஞ்சம் தள்ளி போட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்களில் புது முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. 3/9 5/9 வரலும் உண்டான நாட்களை தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை. இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை. அதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். வெளிநாடு சம்பந்தமாக ஒரு தொழில் நிச்சயமாக வரும். அதில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். பொதுவாகவே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக, பொன்னான மாதமாக இருக்க போகிறது. உங்களுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு வந்து இந்த பானகம் வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து பானகம் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு வர்றதும், அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரிய பொற்காலமாக அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.